தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருக்கெடுத்து ஓடிய காட்டாற்று வெள்ளம் மாநகராட்சி பகுதிகளில் புகுந்திருக்கு. அதனால 50க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது. நிவாரணம் கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த தகவல்களை சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் கோரிக்கைகள் என்ன? வணக்கம். அதாவது நேற்றைய தினம் தூத்துக்குடி புறநகர் பகுதிகளான கோரம்பள்ளம், சோரீஸ்புரம், அந்தோனியார்புரம், மரவர் மடம் உள்ளிட்ட இந்த பகுதியில் உள்ள சுமார் 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீரால் சூழ்ந்தது. சுமார் 5000க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த வெள்ள நீர் சூழ்ந்ததன் காரணமாக இப்பகுதி மக்கள் தவித்து வந்த நிலையில் நேற்றைய தினம் தொடர்ந்து மீட்பு பணி நடைபெற்றது. இந்த வெள்ள நீரை வடிகட்டும் பணியில் மாவட்ட வருவாய்த்துறையினர், தீயணைப்புத்துறையினர், கடலோர காவல்துறையினர் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த பகுதியில் 2வது நாள் இன்றைய தினம் இந்த பகுதியில் வெள்ள நீர் வடிந்திருந்தாலும் இப்பகுதியில், அதாவது சோரீஸ்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட சோரீஸ்புரம் இந்த பகுதியில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட ஓட்டு வீடுகள் இடிந்துள்ளன. இந்த பகுதி மட்டும் பல்வேறு பகுதியில் அதாவது இந்த ஓட்டு வீடுகள் முழுவதுமே இடிந்துள்ளது. இதற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். இதுவரை எந்த நிவாரண பணிகளும் வழங்கப்படவில்லை. இடிந்த வீடுகளுக்கு புதிய வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதோ அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லக்கூடிய இந்த 4 வழிச்சாலை முழுவதும் தற்பொழுது போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதி மக்கள் நிவாரணம் வழங்க வேண்டும். அதாவது நேற்று காலை முதல் இந்த பகுதியில் வெள்ள நீரானது சூழ்ந்துள்ளது. இப்பகுதியில் இதுவரை நிவாரண பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. இடிக்கப்பட்டுள்ள இந்த வீடுகள் அனைத்து புதிய வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும், நிவாரண பணிகள் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த சாலை மறியலானது சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக நீடிக்க வருகிறது. இதன் காரணமாக நெல்லை தூத்துக்குடியில் செல்லும் பேருந்துகள் முழுவதுமே அணிவகுத்து நிற்கின்றன. தொடர்ந்து இந்த பகுதிக்கு தற்பொழுது சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன் மற்றும் வட்டாட்சியர் தற்பொழுது இந்த சம்பவ இடத்திற்கு வந்து அதாவது சாலை மறியலில் ஈடுபட்ட பகுதி மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இக்கோரிக்கை நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே தங்களுக்கு நிவாரண பணிகள் வழங்க வேண்டும், இடிந்த வீடுகளுக்கு வந்து புதிதாக வீடுகள் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை மாவட்ட ஆட்சியர் முழுமையாக கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று இப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுடலைக்குமார், பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் தற்போது தற்காலிகமாக எங்கு தங்க வைக்கப்பட இருக்கின்றனர்? நேற்றைய தினம் இந்த வெள்ளத்தில் இருந்து மீட்கப்பட்ட பகுதி மக்கள் இப்பகுதியில் உள்ள திருமண மண்டபங்கள் தக்க வைத்து நிவாரண பணிகள் ஓரளவுக்கு தான் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பல மக்கள் வந்து அவருடைய வீடுகளில் தஞ்சமடைந்துள்ளனர். மேலும் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து இப்பகுதியில் தற்போது வரை மின்சாரமானது துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது என்ற குளம். அந்த வகையில் தற்பொழுது இப்பகுதி மக்கள் தங்களுக்கு நிவாரண பணிகளை இதுவரை வழங்கப்படவில்லை, உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்பொழுது சுற்றுலாத்துறை அமைச்சர் நான் கூறியபடியே சண்முகநாதன் அவர்கள் பார்வையிட்டு அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்களும் தற்போது வந்து பார்வையிட்டு இடிந்த வீடுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து பகுதி மக்களுடன், அதாவது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ள பகுதி மக்கள் பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. சுடலைக்குமார், இன்னும் எவ்வளவு நேரம் இந்த போராட்டம் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? போக்குவரத்து எப்போது சீர் செய்யப்படும்? சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக, அதாவது காலை 9:30 மணி முதலே இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று காலை முதல் இந்த பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதுவரை எங்க பகுதியில், அதாவது சோரீஸ்புரம் பகுதியில் யாரும் அரசு அதிகாரிகளோ அரசியல் பிரமுகர்களோ வந்து பார்க்கவில்லை. எங்களுக்கு எந்த நிவாரண பணிகளும் வழங்கவில்லை. இரவு முழுவதும் இந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்த பகுதிகளாக காட்சியளிக்கின்றது. இன்று காலை முதல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தியாவசிய தேவையான பால், காய்கறி போன்ற எந்த பொருட்களுமே தங்களுக்கு கிடைக்கவில்லை. உணவுப் பொருட்கள் கூட கிடைக்காமல் தாங்கள் தவித்து வருவதாகவும், எங்களுக்கு நிவாரண பணிகள் வழங்க வேண்டும், இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே இந்த அதாவது சாலை மறியலை கைவிடுவோம் என்று தொடர்ந்து விடுத்துள்ளனர். சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தற்பொழுது வரை இந்த சாலை மறியல் நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் இந்த 4 வழிச்சாலை முழுவதுமே பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அனைத்துமே தற்பொழுது அணிவகுத்து நிற்கின்றன. சுடலைக்குமார், இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக என்ன மாதிரியான முயற்சிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்? தற்போதைய நிலைமையை பார்த்தோமானால் தூத்துக்குடி வட்டாட்சியர் வந்து தற்பொழுது இந்த சம்பவ இடத்தில் தற்பொழுது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள் கோரிக்கைகள் முற்றிலுமாக, அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதியளித்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பேச்சுவார்த்தை தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. சுடலைக்குமார், தற்போது இந்த மக்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் எப்படி வழங்கப்பட்டு வருகிறது? அதாவது நேற்றைய தினம் வெள்ளம் பாதித்த அந்த இடத்தில் காலை முதல் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர், அதாவது மாவட்ட வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை, கடலோர காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அங்கு அதாவது அந்தோனியார்புரம் பகுதியில் அங்கிருந்து மீட்கப்பட்ட பகுதி மக்கள் அருகிலுள்ள திருமண மண்டபங்களில் தங்கப்பட்டு நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. ஆனால் அந்த சோரீஸ்புரம் பகுதியில் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. அந்த பகுதிகளுக்குள்ளே வந்து மீட்பு பணிகள் போக முடியாத அளவுக்கு அந்த வெள்ள நீரானது சூழ்ந்திருந்தது. நேற்று மாலை இரவு அந்த இருள் சூழ்ந்த நிலையில் மீட்பு பணியானது நேற்று மாலை முதல் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில்
அந்த பகுதி முழுவதுமே மக்கள் அனைவருமே அந்த வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த பகுதி மட்டுமின்றி இப்பகுதியை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களும் அந்த இருளில் மூழ்கியது. தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து மீட்பு பணிகளோ நிவாரணப் பணிகளோ எதுவும் நேற்றைய தினம் வழங்கப்படவில்லை. இன்று காலை முதலே இந்த நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும், எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது இப்பகுதி மக்கள் இந்த 2 மணி நேரத்துக்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். தொடர்ந்து அதிகாரிகளும், அதாவது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் வட்டாட்சியர் மற்றும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன் ஆகியோர் தற்பொழுது தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். காவல்துறையினரும் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை இந்த சாலை மறியலானது கைவிடப்படவில்லை. தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகளுடன் பொதுமக்களும் கண்ணுமணி எடுத்து வரும் அந்த கருத்தை பார்க்கிறோம். இதுவரை அந்த பேச்சுவார்த்தை வந்து தீவிரமடையவில்லை, சமாதானமாகவில்லை. இதோ நேரடி காட்சியை காட்டுகிறேன். காலையில் பேச்சுவார்த்தையில் சமாதானமாகவில்லை. இதோ கண்ணுமணி கூட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரடி காட்சியை பார்த்திருக்கிறேன். சுடலைக்குமார், இங்கு இந்த போராட்டத்தை தொடர்ந்து அங்கு எத்தனை போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர்? காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் தலைமையில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் தொடர்ந்து நேற்று முதலே மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். தற்பொழுது இந்த பகுதியில் 2 பகுதியிலும் போராட்டம் நடைபெறும். இந்த 4 வழிச்சாலை முழுவதுமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறினால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிடும் என்று இப்பகுதி மக்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுடலைக்குமார், பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வெள்ளநீர் வடிந்து விட்டதா? நேற்று இரவு வரை இந்த பகுதியில் வெள்ள நீரானது சூழ்ந்தது. முற்றிலுமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. இப்பகுதியின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்று காலை முதல் படிப்படியாக வெள்ள நீரானது சென்று தற்பொழுது நிலவரப்படி வெள்ள நீரானது முற்றிலும் அகன்ற விட்டாலும் இப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து பல்வேறு கிராமங்களுக்கு செல்லக்கூடிய அந்த போக்குவரத்தும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. நிவாரணப் பொருட்கள் இதுவரை கிடைக்கப்படவில்லை. அந்த கோரிக்கையை நான் முதலிருந்தே வலியுறுத்தி வருகிறேன். இப்பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் அந்த பால், காய்கறி போன்ற எந்த நிவாரண உதவியிலும் அரசிலிருந்து இந்த வெள்ள நிவாரணத்துக்கு வழங்கக்கூடிய எந்த நிவாரண பணிகளும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. அந்த நிவாரண பணிகள் வழங்கப்பட வேண்டும். நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. தற்பொழுது போராட்டம் நடைபெறும் அந்த நிமிடம் வரை இங்கிருந்து அரசு அதிகாரிகளோ அரசியல் பிரதிநிதிகளோ யாரும் எங்களை வந்து பார்க்கவில்லை என்ற கோரிக்கையை அவர்கள் முன்னிறுத்துகின்றனர். தொடர்ந்து தங்களுக்கு இந்த கோரிக்கைகளை முழுமையாக செயல்படுத்தினால் மட்டுமே எங்களுடைய இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று அந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுடலைக்குமார், நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலேயே போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அங்கு ஏற்பட்ட அந்த மோதல் குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக, அதாவது சுமார் 2 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்திருந்தாலும் அவர்கள் நடத்திய அந்த வட்டாட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையில் பொதுமக்களுக்கு அந்த திருப்தி அடையாதன் காரணமாக தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் முழுமையாக கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி வருகின்றனர். இதோ பொதுமக்கள் நம்முடைய ஒரு சில கருத்துக்களை சொல்கிறார்கள், அதை கேட்கலாம். மட்டும் இல்ல, மாதவனூர்ல இந்த மாதிரி சேதம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப அலிமாட்டமா இருக்கு. பிள்ளைங்களுக்கு பால் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறோம். என்ன, அதனால எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாதிப்பு, நேரத்துல இருந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு என்ன நிவாரணம் பண்ணிக்கலாம்? வீடு இல்ல, விழுந்துட்டு எங்களுக்கு ஒண்ணு முடுக்க ஓடி சேலை இல்ல, ஒண்ணு இல்ல. மாதவனூர்ல அவள் தண்ணி கயிறு படுத்து எங்களுக்கு கரைக்கு இழுத்துட்டு வந்தாங்க. அதனால எங்க எல்லாரும் வீட்டுக்கு தான் விழுந்துட்டு, அதான் பாத்துக்கிடுங்க. சார் சொல்லுங்க, எப்போ வந்தீங்க, எவ்வளவு நேரமா அங்க நிக்கிறீங்க, என்ன பாதிப்பு? 9:30 வந்து நிற்கும். பாதிப்பு என்ன, பாதிப்பை பற்றி என்னால ஒன்றும் சொல்ல தெரியல. நாங்கள் திருநெல்வேலி போக வேண்டியிருக்கு. திருநெல்வேலி போகிறதுக்காக வந்து நிற்கும்போது இவ்வளவு மறியல்னு சொல்லி 9:30 மணிலேருந்து நான் முன்னாடியில் வந்தேன். பின்னால் இருந்தால் கூட திரும்ப ரிட்டர்ன் ஆகி போயிருந்திருக்கலாம் உங்களுக்கு. கூட்டங்க நான் தான் முதல் ஆளாக வந்து நிற்கேன். அந்த அளவில் தான் நிற்கி யாரும் இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரணமும் அவங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தண்ணி மட்டும் யாரோ கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள். அதாவது இப்பகுதி மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதன் காரணமாக 9:30 மணியில் இந்த சாலை முறையில் நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த வழியாக திருநெல்வேலி செல்லக்கூடிய இரு சாக்கணத்தில் வந்த ஒருவர் நம்முடைய கருத்துக்களை தெரிவித்தார். அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி மக்கள் போராடி வருகின்றனர். அவருடன் அரசு அதிகாரிகள் உடனடியாக பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றினால் மட்டுமே தாங்கள் இந்த பாதையில் செல்ல முடியும் என்று இப்பகுதியில் செல்லக்கூடிய அந்த இருசக்கர வாகன ஒருவர் நம்முடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சுடலைக்குமார், அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்றால் அவர்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்கும் என்று அந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதோ இது குறித்து அவர்களிடமே கேட்கலாம். சார் சொல்லுங்க, சுமார் 9:30 மணில இருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறீங்க. அதிகாரி பேச்சுவார்த்தை இப்ப எந்த அளவுக்கு இருக்கு? அடுத்த கட்ட போராட்டமா நீங்க எதுவும் எடுப்பீங்க?
அடுத்த கட்ட போட்டார். இதுவரைக்கும் அதிகாரிகளின் அலட்சிய போக்கும் ஆட்சியாளர்களின் அதிகார போக்கும் தான் இது காரணம். நேற்று 24 மணி நேரமா இந்த வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்காங்க. யாரும் வந்து எட்டி பார்க்கல. வீடு இழந்து அவ்வளவு பொம்பளைகளும் இருக்கா. சின்ன குழந்தைகளுக்கு பால் கிடையாது. பச்சை தண்ணி கூட கொடுக்கல. இவங்க என்னத்தையோ கொடுத்தேன்னு சொல்லி ரோட்டு வழியா பேசிட்டு போறாங்களே தவிர ஊருக்குள்ள போய் இவங்களை யாரும் இதுவரை கவனிச்சே கிடையாது. என்ன செய்வாங்க இவங்க? தண்ணி பாக்கெட் கூட கொடுத்தது கிடையாது. அவ்வளவு பொம்பளைகளும் பாவப்பட்டு இருக்காங்க. வீடு இழந்து வீடு சோறுல இடிஞ்சு விழுந்து வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன ஏதுன்னு நீங்க பார்த்து தான் நிவாரணம் பண்ணணும். இதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேலாக இப்ப இந்த சாலை மறியலில் போய் ஈடுபட்டு வரீங்க. யாரெல்லாம் இப்ப உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க? இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு? மினிஸ்டர் சம்பநாதன் பேசியிருக்காரு, எம்எல்ஏ பேசியிருக்காங்க, போலீஸ் அதிகாரிகள் பேசியிருக்காங்க. இதுவரை சாதாரண இவங்களுக்கு எந்த விதமான எதுவும் நல்ல ஒரு நிவாரணம் இல்ல. ஆமா சொல்லுங்க. அதாவது இப்ப சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கீங்க. இப்ப பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப அவங்க பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டி இருக்கா? அடுத்த கட்டமா நீங்க என்ன பண்ண போனவங்க ஒன்றும் ஸ்டெப் எடுக்கல சார். நாங்க இப்ப 3-4 மணி நேரமா உட்காந்துருக்கோம். சோரிஸ்புரம் மாநகர் 2 தொகுதி சுத்தமா ஊரே அழிஞ்சு போச்சு சார். 3 நாள் சாப்பாடு எல்லாம் வேண்டியதான் உடுக்க துணியாம உட்காந்துருக்கோம். எங்களுக்கு வீடு போறவங்களுக்கு வீடு நிவாரண நிதி கொடுக்க சொல்லுங்க சார். ஆமா, வீடு இடிஞ்சு போறவங்களுக்கு வீடு கொடுக்க சொல்லுங்க. இந்த 2 மணி நேரத்துக்கு மேல ஈடுபட்டு இருக்கீங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்ப இந்த பேச்சு உடன்பாடு எட்டலன்னா இப்ப அடுத்த கட்ட போராட்டமா நீங்க அடுத்த கட்ட போய் எங்களுக்கு ஒரு முடிவு தர நாங்க இந்த இடத்த விட்டு நான் விட மாட்டோம் சார். அதாவது இப்பகுதி மக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த சாலை மறியல் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வெள்ளம் வடிந்து விட்டதா? நான் முன்னதாக கூறியபடியே நேற்று நள்ளிரவு வரை இப்பகுதியில் வெள்ள நீரானது முற்றிலும் அனைத்து வீடுகளிலும் சூழ்ந்து காணப்பட்டது. நள்ளிரவு முதல் காலை அதிகாலை வரை இப்பகுதியில் உள்ள முற்றிலுமாக இந்த மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை அனைத்துமே பாதிக்கப்பட்டது என்றே கொள்ளலாம். அத்தியாவசிய தேவையான எந்த ஒரு பொருட்களும் பகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை. இன்று காலை 9:30 மணிக்கு அந்த அதிகாரிகளும் அரசர்களும் வராதன் காரணமாக இப்பகுதி மக்கள் தங்களுக்கு நிவாரணப் பணிகளை வழங்க வேண்டும், இடிந்த வீடுகளை புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும், இது போன்ற கோரிக்கையை வைத்து தொடர்ந்து சுமார் 9 மணியிலிருந்து இப்பகுதி மக்கள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதோ இப்பகுதி மக்கள் ஒருவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். சார் சொல்லுங்க, என்னென்ன கோரிக்கைகள் நீங்க முன்வைக்கிறீங்க? இப்ப என்ன அரசிடம் எதிர்ப்பு? நேற்று 6 மணியில இருந்து வந்த வெள்ளத்துக்கு இன்னைக்கு காலைல வரைக்கும் எந்த அதிகாரிகளோ நடவடிக்கை எடுக்கல, துரித நடவடிக்கை எடுக்கல. வர்றாங்க, நின்று போஸ்ட் கொடுத்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படி போய்கிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் 500 கோடி ரூபாய்க்கு டாஸ்மாக் இலக்க வச்சு அதுல வின் பண்றாங்கல்ல. நேற்று இந்த 2000 மக்களுக்கு மேல தண்ணிக்குள்ள நடந்தாங்க. அவங்களுக்கு பாக்கெட் தண்ணியோ எதுவுமே உள்ள போய் சேரல. ஆனா வந்தாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க, போய்கிட்டே இருக்காங்க. இது என்ன மக்கள் அப்ப ஓட்டு போட 500 1000 கொடுத்து ஓட்டுக்கு மக்களை விலைக்கு வாங்கிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சா? கிட்டத்தட்ட உள்ள 15 வீடு 20 வீடுக்கு மேல உடஞ்சு விழுந்துருக்குது. மக்கள் இருந்தாங்களா செத்தாங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்கு வரல. இன்னைக்கு மறியல் பண்ணதுனால 10 நிமிஷத்துல வந்து நிக்கிறாங்க. மக்களுடைய வாழ்வாதாரம் ஓட்டு போடுறதோட முடிஞ்சுதா இல்ல அவங்களுக்கு வாழ்க்கைக்கு எதுவும் சேஃப்டி கிடையாதா? தமிழ்நாடு கவர்மெண்ட் நாங்க சேஃப்டி கொடுக்குறோம், பாதுகாப்பு கொடுக்குறோம், மக்கள் அரசு அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்குது. இந்த மக்களுக்கு எந்த இதுவுமே செய்யல. அவங்களோட குறிக்கோள் பூரா டாஸ்மாக்ல வின் பண்ணணும், வீடுக்கு 1000 கொண்டு போயிடணும், பல கோடி ரூபாய் கொண்டு போகணும். அதுதான் மக்கள். அனிதா, அதாவது நேற்றைய தினம் இந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் சண்முகநாதன், அதாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் அருகில் உள்ள அந்தோனியார்புரம் மற்றும் மரவன் மடம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். ஆனால் தங்கள் பகுதியிலான இந்த சோரீஸ்புரம் மாதவன் நகர் பகுதியில் ஆட்சியர்களும் சரி, அது அரசியல் பிரமுகர்களும் சரி, யாரும் பார்வையிடலை. தங்களுடைய நிவாரணப் பணிகளை இதுவரை தெரியப்படுத்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்பதை பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது.